நாளை சென்னையில் நடைபெற இருக்கக்கூடிய வான் சாகச நிகழ்ச்சியை முன்னிட்டு சென்னையில் பல்வேறு ஏற்பாடுகளும் அதே போல போக்குவரத்து மாற்றமும் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 21 ஆண்டுகளுக்கு பின்னர் சென்னை மெரினா கடற்கரையில் வான் சாகச நிகழ்ச்சியானது நாளை காலை 11 மணி முதல் 1 மணி வரையில் நடைபெற இருக்கிறது. இதற்கு பொதுமக்கள் லட்சக்கணக்கானோர் பங்கேற்பர் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்காக இந்த சாகச நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய இடத்தை சுற்றிலுமே பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் பாதுகாப்பு ஏற்பாடுக்காக சென்னை மாநகர காவல் ஆணையர் அருண் தலைமையில் 8000 போலீசார் கிட்ட பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்கின்றனர். குறிப்பாக எந்தவித அசம்பாவிதமும் நடைபெறாமல் தடுப்பதற்காக 6500 காவலர்களும் 1500 ஊர்காவல் படையினரும் பாதுகாப்பு பணியில் நாளை ஈடுபட இருக்கின்றனர். மேலும் சென்னையின் பல்வேறு பகுதிகளில் இருந்து போக்குவரத்து மாற்றமானது செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக திருவான்மியூரில் இருந்து காமராஜர் சாலை வழியே பாரிஸ் செல்வதற்கான அனைத்து வாகனங்களும் நாளை தடை செய்யப்பட்டிருக்கிறது. கனரக வாகனங்களை பொறுத்தவரையில் காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை செல்வதற்கு தடையானது விதிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு மாறாக வாகன ஓட்டிகள் இந்த சாலைக்கு மாற்றாக மாற்றுப்பாதையில் செல்வதற்கான அந்த வழிகாட்டு நெறிமுறைகளும் சென்னை பெருநகர போக்குவரத்து காவல்துறை சார்பில் வழங்கப்பட்டு இருக்கிறது. குறிப்பாக பொதுமக்கள் சிரமமின்றி வந்து செல்லவும் சம்பவிதம் ஏற்படாமல் தடுப்பதற்காக பாதுகாப்பு வசதிகளும் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல போக்குவரத்தை பொறுத்தவரையில் திருவான்மியூரில் இருந்து காமராஜர் சாலை வழியாக பாரிமுனையை நோக்கி செல்வதற்கு வாகனங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இந்த வழியே செல்லக்கூடிய வாகனங்கள் அனைத்தும் அடையாறு சர்தார் படேல் சாலை, காந்தி மண்டபம் சாலை, அண்ணா சாலையை பயன்படுத்தலாம் எனவும், இதே போல பாரிமுனையிலிருந்து திருவான்மியூர் செல்லும் வாகனங்களை பொறுத்தவரையில் அண்ணா சாலை, தேனாம்பேட்டை, காந்தி மண்டபம் வழியாக செல்லலாம் என அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. வணிக வாகனங்களை பொறுத்தவரையில் காமராஜர் சாலை, அண்ணா சாலை, சாந்தோம் நெடுஞ்சாலை, ஆர்கே சாலை, அதே போல கத்தீட்ரல் சாலை, வாலாஜா சாலையில் செல்ல காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. வணிக வாகனங்களை பொறுத்தவரையில் அண்ணா சாலையில் இருந்து வரும் பேருந்துகள் வாலாஜா சாலை, திருவல்லிக்கேணி நெடுஞ்சாலை, அதே போல ரத்னா கேப் சந்திப்பு, ஐசோ சந்திப்பு, டாக்டர் நடேசன் சாலை, ஆர்கே சாலை, விஎம் தெரு, மந்தைவெளி, மயிலாப்பூர் வழியாக சென்று தங்களது இலக்கை அடையலாம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே போல கிரீன்வே சந்திப்பில் இருந்து வரும் வாகனங்கள் மந்தைவெளி, ஆரியபுரம் 2வது பிரதாசன சாலை, டிடிகே சாலை, ஆர்கே சாலை வழியாக அண்ணா சாலை வழியாகவும் செல்லலாம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வாகன நிறுத்தத்தை பொறுத்தவரையில் அனுமதி சீட்டுகள் உள்ள வாகனங்கள் மட்டுமே காமராஜர் சாலையில் காந்தி சிலை மற்றும் போர் நினைவிடம் இடையே அனுமதிக்கப்படும் எனவும், பாஸ் இல்லாத வாகன ஓட்டிகள் பார்க்கிங்க்கு வாலாஜா சாலையை பயன்படுத்திக் கொள்ளலாம் எனவும் போக்குவரத்து காவல்துறையானது வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டிருக்கிறது. மேலும் வாகன நிறுத்தக்கூடிய அந்த இடங்கள் அனைத்துமே காலை 9:30 மணிக்கே மூடப்படும் எனவும், இந்த விமான சாகச நிகழ்ச்சியை பார்வையிட வரக்கூடிய வாகன ஓட்டிகள் அண்ணா சாலை, வாலாஜா சாலை, சுவாமி சிவானந்தா சாலையை பயன்படுத்தலாம் எனவும் பெருநகர போக்குவரத்து காவல்துறையானது தெரிவித்திருக்கிறது. மேலும் வாகன நெரிசலை தவிர்ப்பதற்கு மக்கள் பொது போக்குவரத்தை பயன்படுத்தலாம் எனவும் போக்குவரத்து காவல்துறையானது அறிவுறுத்தியிருக்கிறது. மாநகர போக்குவரத்து கழகத்தின் சார்பாக நாளை காலை 8 மணி முதலே சென்னையிலிருந்து பல்வேறு பகுதிகளில் இருந்து அண்ணா சதுக்கத்திற்கு வழக்கமாக இயக்கப்படக்கூடிய பேருந்துகளுடன் கூடுதல் பேருந்துகள் இயக்குவதற்கு திட்டமிட்டிருக்கிறது. குறிப்பாக வழக்கமாக சென்னையின் பல்வேறு பகுதிகளிலிருந்து அண்ணா சதுக்கத்திற்கு 120 பேருந்துகள் இயக்கப்படுவது வழக்கம். இந்த நிலையில் கூடுதலாக 75 பேருந்துகள் நாளை இயக்கப்பட இருக்கிறது. மேலும் நாளை விடுமுறை நாள் என்பதால் அதிக அளவில் பொதுமக்கள் லட்சக்கணக்கில் இந்த வான்சிகச நிகழ்ச்சியை காண வருவர் என்பதன் காரணமாக அரசினர் பூங்கா மெட்ரோ ரயில் நிலையத்திலிருந்து சென்னை பல்கலைக்கழகம் வரை 3 நிமிட இடைவேளையில் சிற்றுந்துகளும், அதே போல டிஎம்எஸ் மெட்ரோ ரயில் நிலையத்திலிருந்து டாக்டர் ராதாகிருஷ்ணன் சாலையில் உள்ள பிஎம் தெரு வரை 2 நிமிட இடைவேளையில் மொத்தம் 25 சிற்றுந்துகள் நாளை இயக்கப்பட உள்ளன. குறிப்பாக கூடுதலாக சென்னையிலிருந்து அண்ணா சதுக்கத்திற்கு 75 பேருந்துகளும், அதே போல 25 சிற்றுந்துகளும் இயக்கப்பட இருக்கின்றன. மேலும் முக்கிய பேருந்து நிலையங்களில் அலுவலர்களை நியமித்து பேருந்துகள் இயக்கத்தினை கண்காணிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என்று போக்குவரத்து துறையானது தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில் 21 ஆண்டுகளுக்கு பின்னர் சென்னையில் நடைபெற இருக்கக்கூடிய மிக முக்கியமான
வான் சாகச நிகழ்ச்சி என்பதால் ஏராளமான பொதுமக்கள் நாளை இதை காண வருவர் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் சென்னை மாநகரை பொறுத்தவரையில் மெரினா கடற்கரையில் ஏற்கனவே இந்த வார இறுதி நாட்களில் அதிக அளவு மக்கள் கூட்டமானது காணப்படும். அதே போல போக்குவரத்து நெரிசலானது காணப்படும். இந்த நிலையில் நாளை வான் சாகச நிகழ்ச்சியை முன்னிட்டு கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பொதுமக்கள் வருவர் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்காக பொதுமக்கள் அந்த மணல் பகுதியில் கடைகள் இருந்த மணல் பகுதிகள் அனைத்துமே கடைகள் அகற்றப்பட்டு அங்கு பொதுமக்களுக்கென சிறப்பாக தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல சிறப்பு விருந்தினர்கள் பங்கேற்பதற்காக கூடாரங்களும் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதே போன்று அங்கு உட்புறத்திலும் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் விதமாக 6500 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுகின்றனர். வெளிப்புறத்தை பொறுத்தவரையில் 1500 ஊர்காவல் படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுகின்றனர். இது மட்டும் இல்லாமல் போக்குவரத்து காவலர்களும் அனைத்து போக்குவரத்து சந்திப்புகளிலும் பாதுகாப்பு பணியில் பணியமர்த்தப்பட இருக்கின்றனர். இந்த நிலையில் வாகனங்கள் எதுவுமே நாளை காமராஜர் சாலையில் செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் வாகனங்கள் அனைத்துமே மாற்றுப்பாதையில் செல்வதற்கான அந்த வழிகாட்டு நெறிமுறைகளும் வெளியிடப்பட்டிருக்கிறது. பொதுமக்களும் போலீசார் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி நாளை வான் சாகச நிகழ்ச்சியை காண வேண்டும் எனவும் சென்னை பெருநகர போக்குவரத்து காவல்துறையானது தெரிவித்திருக்கிறது.